ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து பேக் எடுத்துட்டு அப்படியே கீழ வரும்போது, அவங்க பழைய மெமரீஸ் எல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன கேட்கிறாரு, "என்னம்மா கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சிரிச்சா போச்சுங்கிற மாரி இப்படி மூவாய மூடிட்டே வர என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி கொஞ்சம் சிரிக்க மாட்டியா? சரி வா போலாம் அப்படின்னோனே, இப்ப காவேரி மைண்ட் வைஸ்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, "இங்க பாரு காவேரி, இதுதான் உன் வீடு. நீ எங்கேயும் போக்கூடாது. உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி தீத்துரு. கான்ட்ராக்ட் பத்தி பேசினாருன்னா, சட்டைய பிடிச்சு சண்டைய போடு. இப்போ எங்க போறேன்னு கேளு" சொல்லிட்டு அவங்க மைண்ட் வைஸ்லயே பேசிட்டு, "இப்ப நம்ம எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆஃபீஸ்க்கு தான்" அப்படின்னோனே, "அது சரிதான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேக் எதுக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கீங்கன்னோனே, "அப்புறம் உங்க அம்மா வீட்ல கொண்டு போய் உன்ன சென்ட் ஆஃப் பண்ணணும்ல. கான்ட்ராக்ட் முடியுதுல்ல" அப்படின்னு. பாவம் விஜய் காமெடியா சொன்னாரு. அங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, காவேரியோட வீட்ல எல்லாருமே நிக்கிறாங்க. இப்ப யமுனா வேற பார்த்தீங்களாமா, அவர் வாயாலே அவர் சொல்லிட்டாரு. "இப்ப நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப நம்புறியா?" அப்படின்னோனே, இப்ப விஜயே அப்படி ஷாக் ஆயி நிக்கிறாரு. இப்ப சாரதா வேக வேகமா வர்றாங்க. "என்ன இங்க நடக்குது? இவ என்னென்னமோ சொல்றா. நீங்க வேற என்னமோ சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு காவேரிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "என்ன காவேரி என்னாச்சு? சொல்லு சொல்லுன்னு" கேட்கறாங்க. அதுவும் இப்ப விஜய் போய் தடுக்குறாரு. "அவள அடிக்காதீங்கன்னோனே, "நீங்க சும்மா இருங்க. நீங்க இதுக்குள்ள வரவே வராதீங்கன்னு" சொல்லிட்டு விஜய திட்டிட்டு, இப்ப திருப்பியும் காவேரி அடிக்கிறாங்க. ஆளாளு கேட்குறாங்க, "என்னதான் நடந்துச்சு? சொல்லுடி சொல்லுடின்னு" சொல்லி காவேரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராகினி அங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஓரளவு விஷயம் புரிஞ்சிருது. "ஓ! 1 இயர் கான்ட்ராக்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உடனே அப்பாக்கு தகவல் சொல்லிற வேண்டியதான்னு சொல்லிட்டு, அவங்க வேற கால் பண்ண போயிடுறாங்க. இப்ப சத்தம் கேட்டு தாத்தா, பாட்டி 2 பேருமா வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து, "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "உங்க பேரன்கிட்ட கேளுங்க. அவரு என்ன செஞ்சாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பியும் சாரதா காவேரி அடிக்கும்போது விஜய் போய் தடுக்குறாரு. "அவள அடிக்காதீங்கன்னோனே, அத சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னோனே, அவ என் பொண்டாட்டின்னோனே, அந்த இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தாலி கட்டினவளுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு, "அதன பத்தின நீங்க பேசாதீங்கன்னோனே." இப்ப ராகினி வேற தேவையில்லாம உள்ள வந்து, "அவர ஏன் திட்டுறீங்க? அவரு எவ்வளோ பெரிய விஐபி தெரியுமா? கான்ட்ராக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பொண்ணும் சம்மதத்தோட தான் சைன் பண்ணியிருக்கணும். அப்பனா தான் இது பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அவ இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு கேளுங்க." அப்படின்னு ராகினி சொன்னோனே, இப்ப சாரதா சொல்றாங்க, "தயவு செஞ்சு சொல்லிருடி. பணத்துக்காகன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு என்னென்னலாமோ தோணுது. இப்ப நீ சொல்லாட்டி நானே இங்க அடிச்சுட்டு செத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வர அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு என்ன பண்ணனே தெரியல. இப்ப காவேரி கடைசியில நானே சொல்லிர்றேன்ம்மா, சொல்லிர்றேன்ம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிர்றாங்க. இப்ப கங்கா வந்து குமரன் கிட்ட எல்லாமே உங்களால தான் சொல்லிட்டு குமரன திட்டுறாங்க. திட்டிட்டு, "அதுக்காக நீ ஏன்டி இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணுன? இப்ப நர்மதா பொழச்சுக்கிட்டா. ஆனா நீ வந்து ஒரு உன் வாழ்க்கைய இப்படி தொலைச்சுட்டு நிக்கிறேன்னு" சொல்லிட்டு எல்லாருமா காவேரிய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "கொஞ்சம் அவ மேல மட்டும் தப்பு இல்ல. நான் தான் தப்பு பண்ணுனது" அப்படின்னோனே, இப்ப குமரன் வேகமா போய் விஜய போய் அடிக்கிறாரு. எல்லாருமா பிடிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. குமரன் அடிக்கிற சீன வைக்காம இருந்திருக்கலாம். தேங்க் யூ.